வணக்கம். இந்த வாரம் புதினா பச்சடி செஞ்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் விருந்து வைக்க போகிறேன். புதினா பச்சடிக்கு தேவையானது என்னென்ன வேணும் தெரியுமா? இது புதினா, இது கொத்தமல்லி, இது வெள்ளரிக்காய், இது கேரட்டு, இது உருளைக்கிழங்கு அவிச்சு லேசாக அப்படியே உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது பச்சை மிளகாய், தக்காளி, இது பெரிய வெங்காயம், இது சீரகப்பொடி, இது மிளகு பொடி, இது தயிர், தேவையான அளவு உப்பு. முதல்ல இப்போ இந்த பச்சை மிளகாயை வச்சு நம்ம அரைச்சிக்கிறோம். புதினா செடியில் இருக்கும்போதே நம்மளை இழுக்கும். புதினா பச்சடி வச்சா அவங்களுக்கு எப்படி வாடையாக இருக்கும். பழைய சோறு 3 நாள் கழித்து சாப்பிட்டாலும் கூட இந்த புதினா பச்சடி சாப்பிட்டு வச்சோம்னா அப்படி ஒரு மணக்க ஒரு சாப்பாடு. இதில் லேசாக கொஞ்சம் உப்பு வச்சுட்டா விழுக்குனார். தேவையான அளவு பத்தடி போட்டுக்குருவோம். இது கொத்தமல்லி, இது புதினா, சரியா போ. ரொம்ப மை மாதிரி அரைக்கணும் இது இல்லை. இது உருளைக்கிழங்கு லேசாக வேக விட்டு அப்படியே உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வெள்ளரிக்காய், இது தக்காளி, இது கேரட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது பெரிய வெங்காயம், இது மிளகு பொடி, சீரகப்பொடி, இது தயிர், உப்பு ஏற்கனவே அந்த இதில் வச்சு அரைச்சிருக்கோம். அதனால் பத்தட்டி நம்ம போட்டுக்கலாம். உப்பு பத்தாட்டினா போட்டுக்கலாம். சரியா இருக்கு. என்ன அப்படியே அரைச்சாங்க பச்சையாக போட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க. பச்சடிக்கு இதான் பேரே பச்சடி. இப்போ எல்லாத்தையும் வதக்கலாம் வைக்கல, எல்லாத்தையும் பச்சையாட்டம் போட்டிருக்கோம். இது பச்சடி, இது பேர் புதினா பச்சடி. ஏன்னா பித்தம் தலைக்கு மேலே ஏற்பி நிற்கிது வைக்கல. உடல் பித்தம் தனியாமல் இருக்குது, பித்தம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, தலையை சுற்றிகிட்டே அப்படின்னும் போது இந்த புதினா, இந்த கொத்தமல்லி தலை இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னு சொன்னால் இந்த பித்தம் அப்படியே இறக்கிடும். இப்போ பச்சடி நான் ரெடி பண்ணியாச்சு. பச்சடி ரெடி பண்ணோம்னா வந்தவருக்கு நான் பதில் சொல்லாமல் இருந்தால் என்ன நினைப்பார் அவர்? நான் அந்த பிள்ளை பச்சடி செஞ்சு வச்சுட்டு அந்த பிள்ளை பாட்டுக்கு இருக்க அப்படின்னு நினைப்பார்ல. அதனால் மனப்பித்தம் தெளிவதற்கு மருந்தாக நான் இருப்பேன், மனப்பித்தம் தெளிவதற்கு மருந்தாக நான் இருப்பேன், உடல் பித்தம் போக்க ஒரு பச்சடியும் நான் தருவேன், உடல் பித்தம் போக்க ஒரு பச்சடியும் நான் தருவேன். புதினா பச்சடி தின்னா வந்த வித்தம் ஓடிவிடும், புதினா பச்சடி தின்னா வந்த வித்தம் ஓடிவிடும், தினந்தோறும் சேர்த்து வந்தால் உன்னாயில் கூடிடுமே, தினந்தோறும் சேர்த்து வந்தால் உன்னாயில் கூடிடுமே, மனப்பித்தம் தெளிவதற்கு மருந்தாக நான் இருப்பேன், உடல் பித்தம் தணிவதற்கு மருந்தொன்று நான் தருவேன், உடல் பித்தம் தணிவதற்கு மருந்தொன்று நான் தருவேன். இந்த வாரம் புதினா பச்சடி செஞ்சு மணக்க உங்களுக்கு அத்தனை பேருக்கு விருந்து வச்சாச்சு. அடுத்த வாரம் இன்னொரு விருந்துதான்.